ப்ளீஸ் சார், எனக்கு 2 பசங்க. ஓ, 2 பசங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணா? 2மே பசங்க தான். பசங்களா 2ம்? ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்குமே. யாருன்னா ரொம்ப பிடிக்கும்? சின்னவனா பெரியவனா? 2 பேருமே ஒண்ணுதான். இந்த மாதிரி கேணத்தனமா ஏதாவது பேசியிருந்தேன்னு வச்சுக்கே, பண்ணி இல்ல பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். சின்னவனா பெரியவனா? சின்னவனா கொஞ்சம் பாசம் அதிகம் சார். நினைச்ச. ஏன்னா நீ 2 ஆம்பளை பசங்களுக்கு அப்பன்னு தெரிஞ்சது இந்த சின்னவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இல்லையா? இருக்கலாம் சார். ஏண்டா முட்டாள், முதல்ல நீ அப்பன்னு தெரிஞ்சதே பெரியவனால தானடா. அப்ப பெரியவன் மேலதானே பாசம் அதிகமா இருக்கணும். உனக்கு புரியல. உனக்கு சின்னவன் தான் ரொம்ப இஷ்டம்னு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா ஒரு மூலையில இருந்து பெரியவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்து பார்த்து உள்ள வெறிய ஏத்துவான். யாரு மேல? என் மேல. மயிருவோம் மேல. உன் மேல இருக்கிற வெறியாகணும். உன் சின்னவன் மேல வெறிய ஏத்தி ஏத்தி நாளைக்கு நீ செத்ததுக்கு அப்புறம் சொத்து விஷயத்துல பெரியவன் சின்னவனை ஏமாத்திட்டான்னா செத்து நீ என்ன பண்ணுவ? நீ கொடுத்த சொத்தையும் சின்னவங்கிட்ட ஆட்டைய போட்ட சொத்தையும் வச்சு பெரியவன் டபுள் ட்ரிபிள்னு சம்பாதிச்சு கவுன்சிலர்னு எம்எல்ஏன்னு எங்கேயோ இருந்தா, உன் சின்னவன் மட்டும் சாதாரண இன்ஸ்பெக்டர் வேலையில கிடைச்சும் கிடைக்காத அந்த சம்பளத்துல நானும் என் அண்ணன் மாதிரி ஆகணும்னு ஒரே வாழ்க்கை லட்சியத்தோட அவனுக்கு மிச்சம் இருக்கிற இந்த ஒரு லேண்டையும் இந்த வீட்டையும் காப்பாத்துறதுக்கு அந்த மூத்தவங்கிட்ட இருக்கிற ஆடிட்டர் கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் நினைச்சு உன்ன மாதிரி ஒரு உதவாக்கரையை கிட்னாப் பண்ணி கொண்டு நீங்க வச்சு அடிச்சா பெரியவன் போன் எடுக்கல. பத்தியா உன் பாசத்தோட பார்ஷியாலிட்டியால எவ்வளவு பிரச்சனை? வேஸ்ட் வேஸ்ட். அனுப்பிச்சு சுதா. என்னாச்சு சார்? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? வேஸ்ட் பீஸ் இவன். டிஷ்யூ பேப்பர் அவ்வளவுதான். இவன் பெரிய பருப்புன்னா எங்க அண்ணன் நேரம் எனக்கு போன் பண்ணி, கோவர்தனுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு வேண்டியது அந்த லேண்ட் பேப்பர் மேல கையெழுத்து தானே, அனுப்பு, போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு நேரம் போன் பண்ணிருப்பான். டிஷ்யூ டிஷ்யூ அவ்வளவுதான், அனுப்பு.